So sixth one la f of x equal to sin inverse modulus x minus 2/3. So நமக்கு modulus தெரியும், மைனஸ் குள்ள எந்த வேல்யூவா இருந்தாலும் அது நமக்கு என்னது பிளஸ் ஆயிடும். Plus cos inverse 1 minus modulus x by 4. இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும், சார்பகம் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன்னொன்னா பார்க்கலாம். sin inverse modulus x minus 2/3. இப்போ sin inverse ஓட சார்பகம் என்னது, அதாவது sin inverse in minus 1, 1, அதாவது -1. ஸோ இந்த ஃபார்மேட்ல இருக்கும். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் தான் நமக்கு என்னது, மாடுலஸ் எக்ஸ் minus 2/3 less than or equal to 1. இப்போ இந்த டிவிஷன் இருக்க 3 நமக்கு அங்கே மல்டிப்ளிகேஷன் போயிடும். -3 மாடுலஸ் எக்ஸ் minus 2 3. இப்போ இந்த -2 வந்து நமக்கு +2வா ரெண்டு சைடுமே போகும். ஏன்னா இப்போ இது ரெண்டு பார்ட்டா பிரிச்சு எப்படி வரும், -3 மாடுலஸ் எக்ஸ் minus 2 மாடுலஸ் எக்ஸ் minus 2 less than or equal to 3. மாடுலஸ் எக்ஸ் minus 2 less than or equal to 3. ஸோ -3 இந்த சைடும் -3 இந்த சைடும் +2வா மாறிடும். இப்போ -3 +2 less than or equal to modulus x less than or equal to 3 + 2. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா -1 modulus x 5. இப்போ இதை நம்ம பார்த்தீங்கன்னா modulus x greater than or equal to -1. ஸோ இந்த மாடுலஸ் நமக்கு இந்த சைடு வரும் பொழுது இது +or -1 ஆயிடும். அதாவது +1 1 -1 1. ஸோ +or - நமக்கு அர்த்தம் என்னது, அதான். இப்போ மாடுலஸ் எக்ஸ் அப்படின்னா எக்ஸ் வந்து நமக்கு என்ன வந்துடும், +or -5. ஸோ +5 -5. இப்போ இதோடைய என்கோடு எப்படி இருக்கும்னா -5 -1 நடுவில் 0 +1 +5 +∞ -∞. இப்போ நமக்கு கண்டிஷனை வந்து பார்த்தீங்கன்னா இதில் அப்ளை பண்ணணும். இப்போ -∞ to -5 எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ x equal to -6. இந்த x எடுத்து மாடுலஸ் எக்ஸ் -1. ஸோ மாடுலஸ் -6 -1. இப்போ மாடுலஸ்லேருந்து எடுக்கும்போது நமக்கு +6 மாறிடும். ஸோ இப்போ இந்த கண்டிஷன் கரெக்டாக வருது. இப்போ மாடுலஸ் எக்ஸ் இது பார்த்தீங்கன்னா -6 5. ஸோ +6 5. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 5ம் 5ஐ விட ஸ்மால் நம்பராக தான் இந்த சைடு இருக்கணும். ஆனால் நமக்கு என்னது 6 தான் வந்து பெரிய நம்பராக இருக்குது. ஸோ நம்ம குறியீடு எங்கே இருக்குது, 5ஐ பார்த்த மாதிரி இருக்குது. அப்போ இந்த கண்டிஷன் ராங்கு. அப்போ இந்த இடைவெளியவே நம்ம என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. அதே மாதிரி 5, ∞. இப்போ x = 6 எடுத்தோம்னா இப்போ மாடுலஸ் 6 -1. ஸோ 6 -1. இப்போ இந்த கண்டிஷன் ஓகே. ஆனால் இப்போ இதை நம்ம செக் பண்ணணும். ஸோ இது 5ம் 5ஐ விட ஸ்மால் நம்பராக தான் இங்கே இருக்கணும். ஸோ ஆனால் இங்கே வந்து நமக்கு 5ஐ விட பெரிய நம்பர் ஆகுது. அப்போது இந்த இடைவெளியும் நமக்கு வராது. அடுத்து பார்த்தீங்கன்னா -5, -1. ஸோ இதுக்குள்ள எக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு -3 -2 எதுனாலும் எடுத்துக்கலாம்.
மாடுலஸ் எக்ஸ் -1. இப்போ -3 போட்டோம்னா ஸோ 3 -1. ஸோ இந்த கண்டிஷன் ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா 5க்கு செக் பண்ணணும். ஸோ -3 இப்போ +3 மாறிடும். இப்போ இந்த கண்டிஷனும் ஓகே தான், ஏன்னா 5ம் 5ஐ விட சின்ன நம்பராக தான் இங்கே இருக்குது. ஸோ அப்போ இந்த இடைவெளிக்குள்ளே வரும். இப்போ -5 to -1 கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி தான் நமக்கு +1 to +5. ஸோ இங்கேயும் அதே தான், நம்ம பார்த்தீங்கன்னா 1,5. ஸோ x = 4, 3 இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அப்போது கண்டிஷன் படி நமக்கு பார்த்தோன்னா இங்கே 4 போட்டோன்னா இது கரெக்டு, இங்கே 4 போட்டால் இதுவும் கரெக்டு. அப்போது 5,1ம் 1,5க்குள்ளே இடைவெளியில் வரும். ஸோ அப்போ இந்த இடைவெளிக்குள்ளே வந்தால் இந்த இடைவெளிக்குள்ளே இருக்கிறது நமக்கு என்னது, எப்போனாலும் இந்த எக்ஸ் வந்து ஸ்மால் நம்பராக தான் இருக்கும். -1 விட இங்கே பாசிட்டிவ் வந்தால் நமக்கு இந்த கிரேட்டர் தென் சிம்பிள் கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போது நமக்கு இந்த இடத்துல வரல, -5 to -∞, -5யும் +5, இந்த இடைவெளி வரல. ஸோ நமக்கு இந்த கேப்புக்குள்ள மட்டும்தான் நமக்கு கண்டிஷன் வந்து கரெக்டாக இருக்கு. ஸோ தேர்ஃபோர் சார்பகம் -5,5. இப்போ இது வந்து நம்ம சைன் இன்வர்ஸுக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இதே மாதிரி நம்ம காஸ் இன்வர்ஸ் 1 - மாடுலஸ் எக்ஸ் by 4. ஸோ இதுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா -1 < ≤ +1. இப்போ -1 < = 1 - மாடுலஸ் எக்ஸ் by 4. ஸோ 4 அந்த சைடு வந்துச்சுன்னா -4 +4. இப்போ +1 இங்கிட்டு -1 வந்துச்சுன்னா -1, இங்கிட்டு +1 இங்கிட்டு -1 வந்து. ஸோ -5 3. இப்போ இந்த கண்டிஷன் தான் நமக்கு -5 மாடுலஸ் எக்ஸ் 3. இப்போ இங்கே நமக்கு இந்த மாடுலஸ் எடுக்கும் பொழுது இது நமக்கு +or-5 வந்துடும். அதாவது +5 -5. இங்கே நமக்கு எடுக்கும் பொழுது இது +or-3 ஆயிடும். +3 -3. அப்போ -5 +5 +∞, -3 +3 சென்டரில் 0. இப்போ இதுக்குள்ள இடைவெளி பார்த்தீங்கன்னா -∞ to -5. ஸோ x = -6 எடுத்தோம்னா -5 < மாடுலஸ் எக்ஸ் < 3. ஸோ -6 இது +6 வந்துடும். அப்போ இந்த கண்டிஷன் கரெக்ட் தான். இங்கே -6 +6 வந்துடும். இப்போ இந்த கண்டிஷன் நமக்கு தப்பு, ஏன்னா 3 தான் கிரேட்டர் தென். ஸோ ஆனால் இங்கே வந்து 3ஐ விட இங்கே ஸ்மால் நம்பராக இருந்திருக்கணும். ஸோ அப்போ இந்த கண்டிஷன் வராது. அப்போது இந்த சைடு வராது, அதே மாதிரி இது எடுத்தாலும் நமக்கு வராது. இப்போ -5, -3 எடுத்தோம்னா x = -2 போட்டோம்னா -5 < மாடுலஸ் எக்ஸ் -5 -2. ஸோ பாசிட்டிவ்ங்கிறதால நமக்கு இது கரெக்டாக இருக்கும். இப்போ மாடுலஸ் எக்ஸ் < 3. ஸோ -2 +2 வந்துடும். ஸோ 3யும் 3ஐ விட இது ஸ்மால் நம்பர். இப்போ இந்த கண்டிஷன் ஓகே. ஸோ அப்போது இதுக்குள்ளே இருக்கிறது நமக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகும். அப்போது இந்த நம்பரே நமக்கு வரும்பொழுது இதுக்குள்ளே இருக்கிற இந்த ஸ்மால் நம்பரும் நமக்கு கரெக்டாக தான் இருக்கும். ஸோ அப்போ இதோடைய இடைவெளியும் பார்த்தீங்கன்னா நமக்கு, ஸோ இதோடைய சார்பகமும் நமக்கு -5,5 தான் வருது. ஸோ டோட்டலாக ரெண்டுமே நமக்கு ஈக்குவலாக இருக்குது, சைன் இன்வர்ஸும் காஸ் இன்வர்ஸும். ஸோ தேர்ஃபோர் f of x இன் சார்பகம் -5,5. Second sum, g of x = sin inverse x plus cos inverse x. இப்போ sin inverse x இன் சார்பகம் நமக்கு என்னது, -1,1. ஸோ cos inverse x இன் சார்பகம் -1,1. ஸோ இந்த ரெண்டுமே நமக்கு இப்போ இங்கே எடுத்தோமா,
sin inverse xும் cos inverse x ஓட சார்பகம் சேம் தான். ஸோ therefore g of x இன் சார்பகம், ஏன்னா ரெண்டுமே ஈக்குவலா இருக்கிறதால நமக்கு ரெண்டுக்குமே ஒரே சார்பகம் தான். நெக்ஸ்ட் x இன் எந்த மதிப்பிற்கு சமநிலை π/2 cos inverse 3x minus 1 π மெய்யாகும். ஸோ இது காசுங்கிறதால நம்ம காஸ் டயக்ராம் போட்டுக்கலாம். இது வந்து 0, இது 1, இது -1. ஸோ நம்ம காஸ் டயக்ராம் வந்து எப்படி இருக்கும்? π இங்கே 2π, 1லேருந்து 0க்கு வந்து -1லேருந்து 0 வந்து மறுபடியும் 1லேருந்து, ஸோ இப்படி தான் வரும். இப்போ இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து π/2, இது வந்து நமக்கு 3π/2. ஸோ இப்போ நமக்கு இடைவெளி வந்து எங்க π/2 to π. அப்போ இந்த π/2க்கு பார்த்தீங்கன்னா இப்போ 1லேருந்து வந்துடுது, π/2 ரீச் ஆயிடுது. ஸோ π/2 to πக்கு வரணும். அப்போ 0லேருந்து -1க்கு நமக்கு டிக்ரீஸ் ஆகுது. ஸோ 0, இப்போ இதோட குறியீடு வந்து நமக்கு மாறும், 3x minus 1 -1, ஏன்னா இது y = cos x குறிய டயக்ராம். ஸோ நமக்கு cos 3x minus 1 வந்து எப்படின்னா இந்த π/2 to πக்கு 0லேருந்து -1க்கு வருது. இப்போ இந்த -1 வந்து இந்த சைடும் கொண்டு வந்தோம்னா 0 + 1 3x -1 + 1, ஸோ 1 3x 0 ஆயிடும். இப்போ இதை நம்ம 3ஆல் டிவைட் பண்ணோம்னா 1/3x 0, ஸோ 0/3 0. அப்போ x இன் மதிப்பு நமக்கு என்னது 0 to 1/3க்குள்ள இருக்கு. ஏன்னா x இன் எந்த மதிப்பிற்கு இது மெய்யாகும் கேட்டிருக்காங்க. ஸோ x இன் மதிப்பு என்னன்னா இதுதான். அதாவது இது எப்படி கூட எழுதலாம், 0x 1/3. ஸோ ரெண்டுமே என்னது சேம் தான், ஏன்னா இந்த குறியீடு நமக்கு இந்த சைடு தான் இருக்கு. ஸோ இது எக்ஸை பார்த்த மாதிரி இருக்கா 0ல, அதே மாதிரி நம்ம எக்ஸ் பார்த்த மாதிரி வச்சுருக்கோம். அடுத்து இங்கே 1/3 பார்த்த மாதிரி இருக்கா, இங்கேயும் 1/3 பார்த்த மாதிரி தான் இருக்கு. ஸோ ரெண்டுமே சேம் தான்.